ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆல் இஸ் வெல் ராஜி. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. நம்ம இன்னைக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான சாக்லேட் ரெசிபி. குழந்தைகள் எல்லாருக்குமே சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும் தானே. ஆனால் நம்ம ஹெல்த்தியாக எப்படி ஒரு சாக்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இனிமேல் சாக்லேட் வாங்கினீங்கன்னா தயவுசெய்து வெளியில் வாங்காமல் ஹெல்த்தி சாக்லேட்டாக உங்கள் கையாலேயே உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல அஃபெக்ஷனோட அன்போட ரொம்ப ரொம்ப கேரிங்கோட இந்த சாக்லேட்டை செஞ்சு கொடுங்க, அசத்துங்க. அந்த ஹெல்த்தி சாக்லேட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு தேன் எடுத்திருக்கேன், 1 கப் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், 2 கப்பு கொக்கோ பவுடர். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் மெயினாக தேவை. தேன் இன்னும் கொஞ்சம் வேணும்னா, ஏன்னா கொக்கோ பவுடர் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும், வேணா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது சரியாக இருக்கும். டார்க் சாக்லேட்னாலே கொஞ்சம் கசப்பும் இனிப்பும் கலந்து தானே இருக்கும், அப்போ இது சரியாக இருக்கும். நல்ல தேங்காய் எண்ணெய் ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க. எப்போயுமே பியூர், நம்மளுக்கு நல்ல ஒரிஜினல் பொருட்கள் நம்ம கையாலேயே கைப்பட கொடுக்குறப்ப அவங்களோட நோய் நொடிகள் வராமல் அவங்கள பாதுகாத்து கொள்ளலாம். குழந்தைகளுக்கு சாக்லேட்னா அவ்வளோ பிடிக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த டார்க் சாக்லேட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் ரொம்ப வருஷமாக டார்க் சாக்லேட்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதனோட ஒரு கசப்புத்தன்மை இனிப்பு 2 கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும்லங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாதாரண சாக்லேட் வாங்குறதே கிடையாது. டார்க் சாக்லேட் சாதாரண சாக்லேட்டோட ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன பார் வாங்கி சாப்பிட்டாலோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம வீட்டிலையே பண்ணோம்னாலும் ரொம்ப நல்லா நியூட்ரிஷியஸாக இருக்குது. பார்த்தீங்களா, ஹனி கலப்பாங்களா என்னன்னு சொல்ல முடியல. நம்ம கம்பெனிஸ்லாம் வர்ற பேக்லலாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இப்படிலாம் வராது, சுகர் சேர்த்துருப்பாங்க, நம்ம ஹனி சேர்த்துருக்கோம். அதில் என்ன பொருட்கள் கலக்குறாங்கன்னு தெரியாது. பட் எவ்வளோக்கு எவ்வளோ கொக்கோ ரிச்சாக இருக்கும், நம்மளோட நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்மளோட கொக்கோ பவுடர் இருக்குல்லங்க, இது ஒரு நேச்சுரல் கொக்கோங்கிற பிளான்ட்லேருந்து உள்ள சீட்லேருந்து எடுக்கிறாங்க. இந்த பிளான்ட்டுக்கு இந்த சீடு, அதாவது கொக்கோ பவுடருக்கு ஒரு நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஃபைபர் இருக்குது. அயன், மெக்னீசியம், காப்பர், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், ஜிங்க், செலீனியம், இப்படிலாம் ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்குங்க இந்த கொக்கோ பவுடரில். இந்த பிளான்ட் அவ்வளோ காஃபி, இந்த கொக்கோ பவுடர் நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம்லாம் வரவே வராதுங்க. ஹார்ட் ரிலேட்டட் எல்லா ப்ராப்ளம்ஸையும், இதயம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கக்கூடியது இந்த கொக்கோ பவுடருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட மெமரி ஃபங்க்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். நம்மளோட பிரெயின் எப்பயும் ஆக்டிவாக வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம்லங்க, பக்கவாதம் இந்த மாதிரிலாம் வரும்ல, அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கொக்கோ பவுடருக்கு இருக்குங்க. அதாவது டார்க் சாக்லேட்ஸ் நம்ம சாப்பிட்றோம்ல, அதாவது கொக்கோ பவுடர் அதிகமாக உள்ள டார்க் சாக்லேட்ஸ் சாப்பிடும்போது நம்மளுக்கு மாரடைப்பு வராமல் இருக்கும், பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட ஸ்கின்னு கூட இளமையாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவுங்க. இந்த மாதிரி நிறைய மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, இது கூட ஒரு டார்க் சாக்லேட் சாப்பிட்றதுனால ரிலீவ் ஆகுங்க. இப்போ ஹனி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தீக்காயம் நம்ம உடம்புல பட்டிருக்கோம், அதில் இந்த ஹனி போட்டிங்கன்னா நேச்சுரலாகவே அந்த காயத்தோட தழும்பெல்லாம் வடு எல்லாமே மாறிடும். நம்மளோட நேச்சுரல் ஃபேஸ் பேக்கில் பார்த்துருக்கீங்களா, எல்லாருமே ஹனி சேர்ப்போம். நம்ம பொதுவாக முகத்தில் ஒரு ஃபேஸ் பேக் போடுறீங்கன்னா, கடலை மாவு ஃபேஸ் பேக்கோ எது போட்டிங்கனாலும் ஹனி சேர்த்து பண்ணுவாங்க. ஏன்னா ஹனிக்கு முக சுருக்கத்தை நீக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது. அதே மாதிரி அந்த புண்கள், அந்த பருக்கள், இந்த தழும்புகள்லாம் வராமல் பார்க்கக்கூடிய ஆற்றல் இந்த ஹனிக்கு இருக்குது. அப்போது ரொம்ப ஹனி ரொம்ப நல்ல நம்மளுக்கு ஒரு குட் வேல்யூபிள் மெடிசினல் ஃபுட்டு. இந்த கொக்கோ பவுடர் அதே மாதிரி தான், இது ஒரு பியூர் கோகனட் ஆயில். ஆக மொத்தம் நம்ம இந்த 3 இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு நேச்சுரல் ஹோம்மேட் சாக்லேட் அவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்குங்க. இப்போது பொதுவாக நம்ம டார்க் சாக்லேட் கடையில் வாங்கணும்னாலும் என்ன பண்ணணும்னா, எது ஒரு மோர் தேன் 70% கொக்கோ பவுடர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு டார்க் சாக்லேட் வாங்கணும்னா உடம்புக்கு நல்லது. அப்போனா தான், ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மற்ற இதிலலாம் சுகர் இருக்கும், மில்க் ப்ராடக்ட்ஸ் இருக்கும்,
அப்புறம் கொக்கோ பட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய கொக்கோ பவுடர் ஜாஸ்தி இருக்கிறனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அதாவது மெடிசினல் வேல்யூவாக நம்ம டார்க் சாக்லேட் வேணும்னு சொன்னோம்னா இந்த மாதிரிலாம் செய்யணும். ஆனால் டார்க் சாக்லேட் வந்து நம்ம ஒரு நாளைக்கு 50 கிராமுக்கு லெஸ் தேன் தான் எடுத்துக்கணும், அதாவது குறைவாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய எடுத்தாலும் அதில் கேலரிஸ் அதிகமாக இருக்குது, நல்லா வெயிட் புசு புசுன்னு போட்டுருவீங்க. கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா எல்லாமே கொஞ்சமாக எடுத்தால் தான் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதனால் டார்க் சாக்லேட் நல்லதுன்னு சொல்லிட்டாங்க, மெமரி ஃபங்க்ஷனுக்கு நல்லது, குழந்தைகளுக்கு ரொம்ப கொடுக்கலான்னு நினச்சி அதிகமாக கொடுத்துறாதீங்க. கொஞ்சமாக தான் கொடுக்கணும். 50 கிராமுக்கு லெஸ் தேன் தான் கொடுக்கணும். ஒரு 100 கிராம்லேயே அவ்வளோ கேலரிஸ் இருக்குங்க. அதனால் கேலரி ரொம்ப ரிச்சாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. ஒரு பீஸ் சாப்பிட்லாம், ஒரு நாளைக்கு ஒரு குட்டி பீஸு 1ஓ 2ஓ சாப்பிட்லாம். அதுக்கு மீறி சாப்பிடாதீங்க, ஓவராக சாப்பிடக்கூடாது. அதுவும் நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு பண்ணும். மிகினும் குறையினும் நோய் செய்யும். இதை எப்பயுமே நம்ம எல்லா ஃபுட்டுலேயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் இருக்குது, அதில் தண்ணி கொஞ்சமாக வச்சுருக்கேன். நம்ம இட்லி இடியாப்பெல்லாம் வேக வைப்போம்லங்க, ஒரு கொஞ்சோண்டு தூரம் தண்ணி ஊற்றுவோம்ல, அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அது மேலே இந்த தண்ணி வந்து இது மேலே டச் பண்ணக்கூடாது. இன்னொரு பாத்திரம் அது மேலே சும்மா வைங்க. இந்த தண்ணி வந்து அது மேலே டச் பண்ணக்கூடாது. அந்த ஹீட்லேயே அது நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே மெல்ட் ஆகி ஒரு பிளெண்ட் ஆகணும், அவ்வளோதான். நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். இந்த பாத்திரம் சூடாகட்டும். நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிறோம், தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். நல்ல பியூர் ஆயிலாக வாங்கிக்கோங்க. இதை இப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அந்த ஆவியில் இந்த தேங்காய் எண்ணெய் சூடாயிரும். இப்போ நம்ம இந்த தேங்காய் எண்ணெயோட ஹனியை கலந்துக்கலாம். உங்களுக்கு ஹனி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும், டார்க் சாக்லேட் மாதிரி ஃப்ளேவர் வர்றதுக்கு கரெக்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டும் நல்லா கரையட்டும். இப்போ பாருங்க, இப்போ நம்ம கொக்கோ பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் அடுப்பை தீயை குறைச்சிட்டு மெதுவாக கிண்டுங்க. இது மெல்ட் ஆகணும், அவ்வளோதான். வேறு வித்தியாசமாக எதுவும் நம்ம சமைச்சு இது பண்ண போகிறதில்ல. இது நல்லா உருகணும், அவ்வளவுதான். இது ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகணும்ல, அதுக்கு தான் அந்த ப்ராசஸ். எல்லாமே கரையிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஹீட் தேவைப்படுது இல்லைங்க, அதுக்காண்டி தான். இது வேகலாம் தேவைன்னு இல்லை, மெல்ட் ஆகணும், அவ்வளோதான். மெல்ட் ஆகி பிளெண்ட் ஆகணும். உங்களுக்கு நட்ஸு ரொம்ப பிடிக்குதுன்னா இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கிஸ்மிஸ்ஸு, அத்திப்பழம், எதுனாலும் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் இந்த சாக்லேட்டில் விரும்பி சாப்பிடுவீங்களோ அந்த நட்ஸை பொடி பொடியாக துருவி இதில் சேர்த்துக்கணும். உங்களுக்கு நான் நட்ஸு ஆட் பண்ணி காட்டுறேன். இதை செஞ்சு முடிச்சுட்டு தான் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸி டெக்ஸ்டர்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தா கண்ணாடி மாதிரி ஒரு பதம் வரும். பார்த்தீங்கன்னா அப்படியே ஷைனிங்காக இருக்கும்லங்க, ஒரு அந்த மாதிரி ஒரு பதம் வரும். அது வரையும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், தெரியுதா? ஒரு மாதிரி மெல்ட் ஆகி ஒரு கண்ணாடி பதம் மாதிரி தெரியும். அது வரையும் நம்ம கலந்து விட்டுக்கணும். கிண்டிகிட்டே இருங்க. நல்லா பிளெண்ட் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கா? இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இப்போ அடுப்புல இருந்து இறக்கிட்டேன். நம்ம விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. ஏன்னா ஆயிலும் ஹனி எல்லாம் செப்பரேட் ஆயிரும், பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் கிண்டினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் வரும். பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஒரு நல்ல சில்கி ஸ்மூத்து, நம்ம கேட்பரிஸ் டெய்ரி மில்க்லாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி வரை கிண்டுறதை விட்டுறவே கூடாது. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு பதம் வரும். பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல, நான் ரொம்ப நேரம் கிண்டியிருக்கேன். எப்படி
ஒரு சில்கி ஸ்மூத் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த சாக்லேட்க்குரிய ஒரு சில்கி ஸ்மூத் டெக்ஸ்டர் வரும். அதுவரை விடாமல் செய்யுங்க. ஏன்னா நான் வந்து நிறைய தடவை ஒரு தடவை நம்ம கிண்டுறத இந்த மாதிரி சில்கி ஸ்மூத் பதம் வர்றதுக்கு வரையும் கிண்டலைன்னா நம்மளுக்கு ஒரு நேரம் சாக்லேட் பர்ஃபெக்டாக வராது. இப்போது உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நட்ஸ் வேண்டான்னீங்கன்னா விட்டுறலாம். வெறும் பியூர் டார்க் சாக்லேட் போதும், எனக்கு நட்ஸு தேவையில்லைன்னா விட்டுறலாம். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. வீட்டில் செய்கிற ஹோம்மேட் சாக்லேட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். டார்க் சாக்லேட் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சாக்லேட்ஸ் நல்லதில்லைன்னே நம்ம சொல்கிறோம். இந்த டார்க் சாக்லேட் ஆனால் ரொம்ப நல்லது. ஒரு பிளேட்டில் நம்ம வீட்டில் உள்ள ஒரு பிளேட்லேயே ஊற்றி வச்சுருக்கோம். திக்னஸ் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. டார்க் சாக்லேட்லாம் பார்த்துருப்பீங்களே எவ்வளோ திக்னஸ் இருக்குது. கேட்பரி டெய்ரி மில்க்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ திக்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஹைட்டுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்டர் வந்து கரெக்டாக கொண்டு வாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதில் சில நேரம் வந்து நம்மளுக்கு சரியான சாக்லேட் பதம் வராது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது இப்படி ஷைனிங்காக வரும். நம்ம தார் ரோடெலாம் போடுவோம் பார்த்தீங்களா, ஒரு ஷைனிங்காக வலுவலுன்னு தார் ஊற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பதம் வரும். அது வரையும் கிண்டலைன்னா உங்களுக்கு சரியாக சாக்லேட் வராது. எனக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்திருக்குங்க. கிண்டுறத இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நான் விட்டுட்டேன். நம்மளோட ஆயிலும் அதுவும் ஏதோ உளுந்தங்களி கிண்டுற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி டெக்ஸ்டர் வர வரையும் கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்ம உளுந்தங்களிலாம் சாப்பிடுவோம்ல, நல்லெண்ணெய் தனியாக உளுந்தங்களி தனியாக இருக்கும்லங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஒரு தடவை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கொக்கோ பவுடர் வந்து விலை ஜாஸ்தி இல்லைங்க. நான் 2 கப்பு கொக்கோ பவுடர் எடுத்துருந்தேன். ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால் என்னடா இப்படி சொதப்பிருச்சேன்னு நினச்சேன். ஒன் டைம் எனக்கு இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிருக்கு. நீங்கள் அதே மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஷைனிங் லுக் வர்ற வரையும் விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இந்த கிண்டுறதை விட்டுட்டிங்கன்னா சாக்லேட் பதம் வராது. நல்லா கிண்டணும். இந்த பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு ஷைனிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ட்ரேயில் வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரீசரில் தூக்கி வச்சுருவோம். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே எடுத்திருக்கேன். நீங்களும் 1 hour to 1.5 hours வரையும் வச்சுருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக கோடு போட்டு வச்சுருக்கேன். முதல் ட்ராப் பண்ணியிருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில் வேணுங்கிறக்காண்டி. நம்ம உங்களுக்கு சாக்லேட் மோல்டுன்னு நிறைய ஷேப்ஸில் கிடைக்கும் விதவிதமாக. அப்படி இருந்தால் சாக்லேட் மோல்டில் ஊற்றி வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எல்லோரும் பண்ணணுங்கிறக்காண்டி வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு பண்ணணுங்கிறக்காண்டி தான் இப்படி பண்ணுறேன். என்கிட்டையும் சாக்லேட் மோல்டு இருக்குது. அந்த மாதிரி பண்ணணும்னா பண்ணி காட்டிடுவேன். ஆனால் எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போது இதில் ஒரு லைன் மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ அதுலேயே கரெக்டாக பர்ஃபெக்டாக வெட்டிக்க போகிறோம். இப்போ வெட்டி காட்டுறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குறத விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்பா சூப்பராக இருக்குங்க. அப்படியே வாயில் கரைஞ்சு போயிடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நான் எல்லாமே பிடிச்ச டிஷ்ஷஸ் மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ நல்லா இருக்குங்க. எல்லாமே வீட்டில் நான் செய்கிற ரெசிபீஸு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த டார்க் சாக்லேட்டை செஞ்சு அவ்வளோ சாப்பிட்ருப்பேன் நான். கிட்ஸ்க்கு கூட கம்மியாக கொடுத்துட்டு நான் தாங்க ரொம்ப சாப்பிடுவேன். இப்போ பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஷேப்ஸ் கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட சில்கியான சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போது நான் வீட்டில் இந்த மாதிரி ட்ரே இருந்தது எங்கள் வீட்டில். அதனால் ஒரு 4 இதில் ஊற்றி காமிச்சு உங்களுக்கு சென்டரில் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நார்மலாக ஒரு பிளேட்டில் ஊற்றி இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படினாலும் பரவாயில்ல. நல்லா விதவிதமான சாக்லேட் மோல்ட்ஸ் கிடைக்கிது. அதே மாதிரி வாங்கி கூட ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வீட்டில் இருக்கிறத வச்சே யூஸ் பண்ணுங்கள். ஒன்றும் பெருசு இல்லைங்க, ஷேப்பு தானே. எப்படினாலும் டேஸ்ட் வந்து ஒன்று தாங்க. டேஸ்ட்டு தான் வேணும்னு நினச்சிங்கன்னா ஷேப்பை பற்றி கவலைப்படாமல் வீட்டில் இருக்கிறத வச்சே அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் போடுவேன். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.